உன்னதமானவருக்கு மகிமை. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதீதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சாலமோன் எங்க ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பேர் அப்படின்னா, சகலத்தையும் அதீதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், பெர்ஃபெக்ட் காட் என்று சொல்லி சாலமோன் இங்க ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கின்றார். ஏன் அவருடைய வாழ்க்கையில அவர் யோசித்து பார்த்திருக்கலாம். எத்தனையோ நன்மைகளை அவர் ஆண்டவருடைய கரத்துல பெற்றிருக்கலாம். அந்த தருணங்கள், அந்த காலகட்டங்கள் எல்லாம் அவர் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நினைத்து அவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கின்ற பொழுதும் சில நாட்கள் அல்லது சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் யோசிக்கின்ற பொழுது இதெல்லாம் இப்பவே நடக்கணும் அல்லது இப்பவே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருந்தது உண்டு. ஆனா சில காரியங்கள் காலதாமதம் ஆனது உண்டு, சில காரியங்கள் அப்போவே நடந்தது உண்டு. இன்னைக்கு நான் அதை யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, அந்த தருணங்கள் எல்லாமே நான் கடந்து வந்த அந்த தருணங்கள் எல்லாம் இன்னைக்கு யோசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன நேர்த்தியா எவ்வளவு அழகா நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை அது எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்பட்டிருக்கலாம், காலதாமதம் ஆனது போல எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு யோசிக்கின்ற பொழுது என் கையில எப்போ இதை கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் அல்லது எனக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும், எனக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்ததுனாலதான் அதை கரெக்டா அந்தந்த நேரத்துல ஆண்டவர் தந்து இன்னைக்கு வழிநடத்தி வந்திருக்கின்றா. இவெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்கு, ஏன் கிடைக்கல? அப்படி இல்லைங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம் வைத்திருக்கிறார். சரியான நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு எப்போ உங்க கையில அதை கொடுத்தா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே அந்தந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் நிச்சயமா அவர் கொடுப்பார். ஒரு சன்னியாசி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் செடி வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறாங்க. செடியை 2 பேரும் வாங்கி கொண்டு வளர்க்கணும் சொல்லி ஆசைப்பட்டு 2 பேரும் பேசிட்டு வர்றாங்க. அதுல ஒரு சன்னியாசி வீட்டுக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த செடியை வளர்க்கணும் அப்படின்னா நிறைய காரியங்கள் தேவை. அப்போ நம்ம கடவுளிடத்துல ஒவ்வொன்றா கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த செடிக்கு முதல் நீர் தேவை, அதனால கடவுளே மழையை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அதே மாதிரி மழை பெய்யுது, செடி நல்லா வளருது. இப்போ மழையே பெஞ்சிட்டு இருக்கிறதுனால செடிக்கு அழுக ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் பிரச்சனைகள். உடனே அப்போ இனி மழை வேண்டாம், வெயில் அடிச்சாதான் இந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி வெயில் கேட்கிறாரு. வெயில் ரொம்ப அதிகமா அடிக்கிறதுனால செடி மறுபடியும் காய ஆரம்பிக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப இதமான ஒரு சூழ்நிலை இருக்கணும், அப்பதான் இந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பனியை நீங்க முழுவதும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. இப்ப கடவுளும் அவர் கேட்ட மாதிரி பனிய அவர் கொடுக்கிறாரு. இப்போ இந்த சில நாட்கள் கழித்து செடி அப்படியே பட்டு போயிருது. உடனே அவருக்கு கவலையாயிருது, என்னடா இது, செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம், கடவுளும் நம்ம கேட்டதெல்லாம் தந்தாரு, ஆனாலும் இந்த செடி என்னால வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி சோகத்தோட அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு, சில நாட்கள் கழித்து அவர் தன்னோடு செடி வாங்கின இன்னொரு நபர் அவர் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட போய் பேசுறாரு, இந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது அதெல்லாம் கடவுள் தந்தாரு, எல்லாமே நல்ல ஆண்டவர் எனக்கு தந்தாரு, ஆனாலும் என்னால அந்த செடியை வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நபர் தான் அவர் கூட வாங்கின அந்த செடியை கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறாரு. அங்க பார்த்தா நல்லா அழகா சூப்பரா அந்த செடி வளர்ந்துருக்கு. உடனே இந்த நபர் கேட்கிறாரு, எப்படி இந்த செடியை நீங்க வளர்த்தீங்க, உங்களால எப்படி முடிஞ்சிச்சு? நம்ம 2 பேரும் ஒன்னாதான் வாங்கணும், ஆனா என்னால முடியல, நீங்க மட்டும் அழகா வளர்த்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொன்னாரு, நீங்க கேட்ட மாதிரி நான் கடவுளிடத்துல எது தாங்க அதை தாங்க அப்படிலாம் நான் கேட்கல. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே எனக்கு இந்த செடியை வளர்க்கணும்னு ஆசை இருக்கு, உங்க கரத்துல நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்குறேன், நீங்க எனக்காக இந்த செடியை வளர்த்து தாங்க, அவ்வளவுதான். அப்படி செஞ்சுட்டு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த சன்னியாசியை போலதான் நிறைய காரியங்கள் ஆண்டவரிடத்துல இப்படி என் வாழ்க்கை இருந்தா அல்லது அப்படி இருந்தா அல்லது இது நடந்துட்டா அது நடந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு குழப்பி நிறைய காரியங்கள் ஆண்டவரே எனக்கு இப்படித்தாங்க அப்படித்தாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைங்க, ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனிடத்துல எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க, உங்க சித்தம் என்ன என்பது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும், என்னை குறித்ததான
வழி நடத்துதல் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீர். உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன நேர்த்தியான பாதையில நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். சாலமோன் ராஜாவா அவர் மாறுவார் என்பதே தெரியாது. ஆனா சாலமோனை ராஜாவாக மாற்றினவர் ஆண்டவர். அந்த நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் தான் நமக்கு பின்னால இருக்கிறார், நமக்கு முன்பதாக இருக்கின்றார், நம்மை சூழ அவர் சூழ்ந்து நிற்கின்றார். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நேர்த்தியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்துவார். ஆமென்.